கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தில் திமுக அரசின் தவறை மறைப்பதற்காகவே 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் விக்கிரவாண்டியில் நேற்றைய தினம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கட்சியினர் மேற்கொள்ள வேண்டிய கள பணிகள் குறித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, கடந்த ஆண்டு மரக்காணத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகளை முன்மாதிரியாக கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை தடுத்திருக்கலாம். புயல், மழைக்கு எச்சரிக்கை விடுக்கும் தமிழக அரசு கள்ளச்சாராய பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு எச்சரித்திருக்க வேண்டும். தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காகவே கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு 10 லட்சம் அளித்து வருகிறது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக பயன்படுத்தி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் மீதும் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுப்பதால் பயனில்லை. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திமுக மீது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வைத்த குற்றச்சாட்டை நானும் முன்வைக்கிறேன். நீட் தேர்வை கொண்டு வந்தவர்களே திமுகவினரும் காங்கிரசும் தான் என்று பேசியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு தகுதியில்லை என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் மீது எனக்கு அனுதாபம் கிடையாது என்றும், ஆத்திரம்தான் வருகிறது என்றும் பேசியுள்ளார். இந்த நாட்டில் அதிகபட்ச நிவாரணம் எதற்கு கொடுக்கிறார்கள்? சாராயம் குடித்து இறந்ததற்கு தான். இது நாடா அல்லது சுடுகாடா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியுள்ளார். குடிக்க வைத்து தாலியை அறுக்க வேண்டியதுதான் அரசின் பொறுப்பா? கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களை அரசு ஊக்குவிக்கிறது. 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்க உடனே கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமாகி வீட்டுக்கு போனவர் மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிக்கிறார்கள். அந்த 10 லட்சம் பணத்திற்காக மட்டுமே. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்தான். குடித்து செத்தால் 10 லட்சம் எப்படி இருக்கு? இது கேவலம் இல்லையா என்றும் சீமான் கூறியுள்ளார். புயல் வரும் முன் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என்று போடும் இவர்கள் மரக்காணத்தில் கள்ள சாராயத்தினால் பலர் உயிரிழந்ததை முன்பே அறியவில்லையா? அதில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்ட போதே தமிழகம் முழுவதும் எச்சரித்திருக்க வேண்டும். காவல்துறை, புலனாய்வுத்துறை, சிபிசிஐடி, போலீசார் என எத்தனையோ துறைகள் உள்ளன. கள்ளச்சாராய விற்பனை இவர்களுக்கு தெரியாமலா நடந்திருக்கும்? அரசு தன் தவறை மறைப்பதற்காகவே லஞ்சம் கொடுக்கிறது. இறப்பிலேயே புனிதமானது சாராயம் குடித்து உயிரிழப்பதுதான். இது ஒரு சரித்திர நிகழ்வு. குடிக்க வைத்து கொலை செய்பவர்கள் இவர்கள். மதுக்கடையை மூடக்கோரி போராட்டம் செய்த முதல்வர், அமைச்சர் பொன்முடி இன்று மதுக்கடையை மூட மறுக்கிறார்கள். கள்ளுக்கடையை திறக்காமல் கள்ளு சாராயத்தினை இவர்கள் விற்பனை செய்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ள சாராயத்திற்கும் திமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக நானும் குற்றச்சாட்டு வைக்கிறேன். காவல்துறையினருக்கு படிக்காசு கொடுக்க முடியவில்லை. ஆனால் சாராயம் குடித்து இறந்தவருக்கு இழப்பீடு வழங்குவது திமுக அரசின் தவறை மறைக்க பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மறைக்கிறார்கள். இளம் விதவைகள் திமுக ஆட்சியில் தமிழகத்தில்தான் அதிகமாக இருக்கிறார்கள். சாராயம் குடித்து